ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. ஆல்ரெடி கொடுத்ததை ரிமைண்ட் பண்ணுறேன். 75 நாளுக்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன் ரிவைஸ் பண்ணி. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பொது தமிழுக்கான வீடியோஸு, அதுக்கான ஃப்ரீ நோட்ஸ் வந்துடும் டெய்லி. ஜிஎஸ்க்கான வீடியோஸ், அதுக்கான ஃப்ரீ நோட்ஸு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆப்டிடியூட் வீடியோஸு. ஸோ இந்த உங்களுக்கு குரூப் 4க்கு, குரூப் 2, குரூப் 1 அடுத்து வரக்கூடிய 3 எக்ஸாமுக்கும் தேவையான விஷயங்கள் அடுத்த 15 வாரத்தில் நான் கவர் பண்ணி கொடுக்குறேன். உங்களோட ஒர்க் என்னென்னா எல்லா வீடியோஸையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அதில் கொடுத்துருக்க நோட்ஸை ஒன்று நீங்கள் உங்களுக்கு நோட்ஸ் மேக் பண்ணணுன்னா நோட்ஸ் மேக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் ஓவராலாக நான் சொல்ல போகிறேன். எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நாளையிலேருந்து இந்த பிளான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஃப்ரீ பிளான் தான். இதில் வந்து நான் டெய்லி நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 100 பேஜ் படிக்க வேண்டிய இடத்துல ஒரு 10 பேஜாக படிக்கிறதுக்கான கண்டென்ட் இருக்கும். அதாவது அந்த 100 பேஜோட மொத்த விஷயம் மிஸ் ஆகாமல் அந்த 10 பேஜில் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணலாம். இதோட மெயின் அப்ஜெக்டிவே என்னென்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறான ஒரு புரிதலும் சரி, பண்ணுற விஷயமும் சரி, படிக்கிறது ஒரு தாட்டி நான் எல்லாத்தையும் படிச்சிடுறீங்க, ஏகப்பட்ட விஷயத்தை படிச்சு வச்சிடுறீங்க, ஆனால் ரிவிஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த ப்ராப்ளமை ஷார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி தான் ஃப்ரீயாக நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்துட்டு உங்களுக்கு டைமும் மிச்சமாகும். ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருக்கவங்க நிறைய பேர் மெட்டீரியல்ஸும்பிங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறீங்க, என்னால் வந்துட்டு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, ஆனால் படிக்கிறதுக்கு படிச்சிருவேன், அதேமாதிரி எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ படிக்கிறது எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறதுக்காகவும் ரிவிஷனுக்காகவும் 2 பர்பஸ்க்காகவும் மெயினாக இந்த நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோக்கிலையுமே இந்த 2 ப்ளேலிஸ்ட்டு, பொது தமிழுக்கான ப்ளேலிஸ்ட்டு, ஜிஎஸ்க்கான ப்ளேலிஸ்ட்டு, ஆப்டிடியூடுக்கான ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த 3 ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இதில் தான் வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வீடியோஸ் அப்லோட் ஆகிறது ஃபுல்லாக நான் இந்த ப்ளேலிஸ்ட்டில் கொடுப்பேன். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழ் பொறுத்தளவுக்கு 3 இயலை நான் முடிச்சிட்டேன். இது ஆக்சுவலாக ஸ்கெடியூலில் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக வேண்டியது. உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவும் அட்வான்ஸ்டாக கொடுக்க ஆரம்பித்தா, நான் 75 நாள் பிளான் சொல்லியிருக்கேன். அந்த 75 நாள் நான் கரெக்டாக முடிக்கணும். ஸோ அதுக்காக தான் அட்வான்ஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 1-2 நாள் மிஸ் ஆனால் கூடி கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸ்டாக வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கறனால பேலன்ஸ் பண்ணிட முடியும். இதே வந்து கரெக்டாக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் வீடியோ கொடுக்கலைனாலும் உங்களுக்கு படிக்கிறது தடைபெறும். ஸோ அதனால தான் இது நாளைக்கு மண்டேக்கான ஸ்கெடியூலில் உள்ள வீடியோவை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. 6th இயல் 1. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா நியூ புக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஓல்டு புக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டையுமே இன்டெகிரேட்டட் பண்ணியிருக்கேன். 6thலையா நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அதுக்கப்புறமா பழைய புத்தகம் 3மே சைமல்டேனியஸாக போகும். இப்போ ஒரு 4 பேஜ் இருக்குன்னா 3 பேஜ் வந்து நியூ புக்கோட கண்டென்ட் இருக்கும், 1 பேஜுக்குள்ளே ஓல்டு புக்கோட கண்டென்ட் எல்லாமே எது தேவையோ அதை மட்டும் நான் கொடுத்துருப்பேன். அப்படிங்கும்போது எதுவுமே மிஸ் ஆகாது. நீங்கள் 6thலேருந்து 10th முடிக்கும்போது சைமல்டேனியஸாக பழைய சமச்சீரும் முடிச்சிருப்பீங்க, ஓல்டு புக்கும் முடிச்சிருப்பீங்க. 11th 12th போகும்போது அதே மாதிரி தான். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இதை படிச்சுட்டு நீங்கள் ஒரு புக்கில் வந்துட்டு ஒரு 200 பேஜ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஆகுதுன்னா, அதே கண்டென்ட்டை என்னோடய நோட்ஸ் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஸோ 2 மணி நேரம் எங்கே இருக்குது, 20 நிமிஷம் எங்கே இருக்குது. ஸோ மற்றவங்க ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அதே விஷயத்தை இந்த நோட்ஸை யூஸ் பண்ணி ஒரு 5-10 முறை படிச்சிடலாம். ஸோ இதுதான் மெயின் கான்செப்டே என்னோடது. மற்றவங்களோடு நீங்கள் அதிக முறை படிக்கிறதுனால அதிக வாய்ப்பு கிடைக்கும். அதிக முறை படிக்கிறனால உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா கிடைக்கும், ஸ்பீடாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதோட லாஜிக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். படிக்கிறத எல்லாருமே படிச்சிருவாங்க கிட்டத்தட்ட, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் செல்ஃபாக படித்தாலும் சரி, இன்ஸ்டியூட் போய் படித்தாலும் சரி, பெய்டு படித்தாலும் சரி, இல்லை ஃப்ரீயாக நீங்கள் படித்தாலும் சரி, அதெல்லாம் இஷ்யூ கிடையாது. ஆனால் யார் அதிக முறை படிக்கிறா, யார் தெளிவாக படிக்கிறா, ஸோ அதை வந்து எக்ஸாமில் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இந்த 3 விஷயந்தான் அடிப்படை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதிக முறை படிக்கிறத நிறைய பேர் படிக்கவே மாட்டீங்க. ஸோ அதை படிக்க வைக்கிறோங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நோட்ஸ் சிம்பிளிஃபையாக கொடுக்குறேன். ஏன்னா இதில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே புக்கில் உள்ளது தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச கண்டென்ட் தான். ஆனால் அது எப்படி கொடுக்குறோம், எந்த மாதிரி மெத்தடில் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ என்னோடய மெத்தடாலஜி ரொம்ப சிம்பிளிஃபைவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மொத்தம் 3 இயல் முடிச்சிருக்கேன். இயல் 1, இயல் 2, இயல் 3. மொத்தமாக இதோட பேஜ் கண்டென்ட் பாருங்கள். இயல் 1ல் 4 பேஜ், இது ஒரு 7,
இது ஒரு 8, மொத்தம் 4 7 11 11 ஒரு 8 19 20 பேஜுக்குள்ளே முடிச்சிட்டேன். ஆனால் இந்த 20 பேஜை கண்டென்ட்டை மாற்றுறதுக்கு நான் எவ்வளோ பேஜ் படித்தேன் அப்படின்னா 200 பேஜ் படிச்சிருக்கேன். ஆனால் 200 பேஜில் உள்ள கண்டென்ட் தான் 20 பேஜில் இருக்கும். மிஸ் ஆகாது உங்களுக்கு எதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் நாளையிலேருந்து அடுத்தடுத்த Day 4 Day 5ன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்து படிச்சுக்கிட்டே இருங்க. வெறும் பார்த்தா மட்டும் போதாது, படிக்கணும். ஜிஎஸ் பொறுத்தளவுக்கும் பாலிட்டி போயிட்டுருக்கு. பிரசிடெண்ட்டோடு நிப்பாட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த வீடியோ நான் நாளையிலேருந்து அப்லோட் பண்ணிடுறேன். இந்திய அரசியலமைப்பு இந்த கண்டென்ட் பொறுத்தளவுக்கும் நான் இதை எப்படி ரெஃபர் பண்ணுவேன்னா, சமச்சீர் புக்கு, ஸ்டாண்டர்ட் புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி கொடுக்குறேன். அதுவும் 1 or 2 பேஜஸில் தான் இருக்கும் உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும். ஸோ சில டாபிக் சில கண்டென்ட் மிஸ் ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம். அப்படி மிஸ் ஆகிற கண்டென்ட்டையும் நான் ரெண்டாவது வந்துட்டு மிஸ் ஆகிறதெல்லாம் சேர்த்தே ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் லேக் ஆகாது. அப்படி லேக் ஆகிறதும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு முடிச்சாச்சு, முகவுரை அடிப்படை கடமை முடிச்சாச்சு, அடிப்படை உரிமைகள் முடிச்சாச்சு, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு முடிச்சாச்சு, அதுக்கப்புறமா பிரசிடெண்ட்டு. ஸோ இவ்வளோ முடிச்சாச்சு. இனிமேல் அடுத்தடுத்து நம்ம ப்ரைம் மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டர், கவர்னர் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ்க்கும் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு மக்கள் தொகை, தமிழ்நாடு தொழில்துறை. ஏன்னா இப்போது எக்கனாமிக்ஸில் வெயிட்டேஜ் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. எக்கனாமிக்ஸு யூனிட் 9 2 வெயிட்டேஜ் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. அதனால் அதுவும் உங்களுக்கு வீடியோஸ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மேக் பண்ண வீடியோஸ் இருக்குது. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணதே எக்கனாமிக்ஸில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணால் அப்புறமா சிலபஸ் சேஞ்ச் ஆகி வந்துச்சு. சிலபஸ் சேஞ்ச் ஆனதும் இந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, நிதி ஆயோக்கு. ஸோ இந்த வாரம் வந்து பாலிட்டி பார்ப்போம். அப்கமிங் வீக்ஸில் அதுக்கான வீடியோஸ் நான் கொடுப்பேன். அதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயுமே சப்ஜெக்டை போட்டு நோட்ஸ் 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இந்த நம்பர் வந்து கவனிக்க வேண்டாம், 5 6. இது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏன்னா மொத்தமாக நான் ஜிஎஸ் நோட்ஸ் எவ்வளோ கொடுத்தங்கிறது எனக்கு தெரியணும். ஏன்னா செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக கொடுக்கும்போது நம்மளுக்கு ரெஃபர் பண்ணும்போது எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு புரிகிறதுக்காக நான் நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து நோட்ஸ் 1 2 3 4 அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கான டவுட்டு, சில கிளாரிஃபிகேஷன் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு, சார் நீங்கள் நோட்ஸ் கொடுக்குறதெல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் மொத்தமாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நான் ஒவ்வொரு நாளும் நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு 6 நாள் தேவைப்படும். நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் 5லேருந்து 6 மணி நேரம் நான் செலவு பண்ணால் தான் அந்த ஒரு வீடியோக்கான 2லேருந்து 3 பேஜை ரெடி பண்ண முடியும். ஸோ அதனால் ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா இப்போ ரெடி பண்ணவே நான் கொடுத்துட்ருக்கேன். நான் மொத்தமாக ரெடி பண்ணி நான் கொடுக்கணுன்னா எனக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிரும். 3 மாதம் நீங்கள் படிக்காமல் சும்மா இருப்பீங்களா? ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் 3 மாதத்தில் இப்போ ட்ராவல் பண்ணும்போது பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க கிட்டத்தட்ட. பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வீக்லி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஜிஎஸ்ல ஆல்ரெடி இத்தனை நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் அட்வான்ஸ்டாகவே சென்ட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3 இயல் 6th எடுத்திங்கன்னா ஒரு 20 பேஜ் தான் இருக்கும். அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு பருவம் முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா ஒரு 4-5 வீடியோ சேர்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்டாக தான் நான் போயிட்டுருக்கேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்கிறவங்க மொத்தமாக நீங்கள் ஒரு 5 வீடியோ 6 வீடியோ கண்டென்ட்டாக மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப அதிகமாகவும் எடுக்காதீங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு சேர்த்து எடுத்துக்கலாம், 2 மாதத்துக்கு சேர்த்து எடுத்துக்கலாம்னா அது டம்ப் பண்ண மாதிரி இருக்கும், படிக்கிறக்கே தோணும். அது எடுத்து வச்சுருவீங்க, அடுத்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கொடுக்கவே படிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கம்மியாக எப்பவுமே ஸ்டெப்ஸ் எந்த லெவலில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணி கட் பண்ணி சின்னதாக படிக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு நல்ல புரிதலும் இருக்கும், பயமும் இருக்காது, கான்ஃபிடென்ட்டும் ஏறும். ஆனால் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, எல்லாமே மொத்தமாக கேட்குறீங்க, எனக்கு மொத்தமாக தாங்க, மொத்தமாக படிக்கிறேன்னு. மொத்தமாக படிக்கும்போது என்ன ஆகுன்னா ஒரு கிளாரிட்டி இருக்காது, பார்க்கவே பயமாக இருக்கும். இப்போ ஒரு டாப்பிக்கே ஒரு பேஜ் 2 பேஜ் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கான வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் பார்க்கும்போது கிளாரிட்டி இருக்கும். அதே மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி இருக்காது. ஸோ அதனால் இப்போ கொடுக்கும்போது படிக்கிறது தனித்தனியாக படிச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கணுன்னா உங்களுக்கு வீக்கெண்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ரிவிஷன் பண்ணும்போது தான் மொத்தமாக படிக்கணும். ஸோ இப்போது
ரிவிஷன் பண்ணுற மாதிரி படிக்காதீங்க. ரிவிஷன் பண்ணும்போது தனியாக படிக்கும்போது படிக்காதீங்க. எல்லாம் உல்ட்டாவாக பண்ணுவீங்க. அதை மட்டும் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இயல் வைஸ், நான் ஏன் இயல் வைஸ் போகிறேன்னா, தமிழ் பொறுத்தளவுக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிலபஸ் வைஸ் தான் ஸ்டார்ட் ஆனது. ஆனால் அது கனெக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா ஒரு பாடல் வரியில் பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி பொறுத்துக கேட்குறாங்க, அதை பேஸ் பண்ணி எதிர்ச்சொல் கேட்குறாங்க, ஒரு லெசனை பேஸ் பண்ணி ஒரு பொறுத்துதல் கேட்குறாங்க, அடுத்து அதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை கண்டென்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு கலை சொல்லோ இல்லை மொழித்திறன் பயிற்சியில் உள்ளதோ கனெக்ட் பண்ணி கேட்குறாங்க. அப்படிங்கும்போது லெசன் தெரியாமல் அதை பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால தான் நான் அதை மாற்றிட்டு இயல் வைஸ் போகிறேன். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்குறது இதோட இது வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபுல் பேப்பர் சால்வ் பண்ணுறீங்க, ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க, இல்லை டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷினே நீங்கள் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு அப்படியே அல்வா மாதிரி ஆன்சர் வரும். ஏன்னா நீங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருப்பீங்க, எதுவுமே விட மாட்டீங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபார்மேட்டில் கொடுக்குது. ஸோ அதனால் இது இப்படி கொடுக்குறதுனால வந்துட்டு அது என்னது சிலபஸில் இருக்கிறத படித்தா போதுமே, இது எதுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைக்காதீங்க. நம்மளோட டார்கெட்டு அப்கமிங் எக்ஸாமில் ஒரு 100 கொஷின் ஜென்ரல் தமிழில் கேட்குறாங்களா, ஒரு 95க்கு மேலே எடுக்கணும். மினிமமாக நான் சொல்கிறேன், 95க்கு மேலே எடுக்கணும். 100 எடுக்க முடியாது. எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 100 கொஸ்டின் எடுக்கிற மாதிரி கொஷின் பேப்பர் செட் பண்ண மாட்டாங்க. அது நிறைய பேருக்கு இன்னும் கிளாரிட்டி இருக்கிறது இல்லை. இப்போது சிலபஸை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா, சிலபஸ் ஈஸி பண்ணிட்டாங்களா 100 எடுத்தலாம்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக 2-3 கொஷின் வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி தான் எடுப்பாங்க. அது எதுக்குன்னா ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எப்போவுமே ஃபுல் மார்க் எடுத்தோன்னா நிறைய இஷ்யூ வரும். கட் ஆஃப் இது பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறமா அதுக்கான ஸ்டெபிலிட்டியே ஸ்டாண்டர்டே கம்மியான மாதிரி இருக்கும். அதனால் வேணுன்னே வந்துட்டு நீங்கள் படிக்காததாக தான் ஒரு 2-3 கொஸ்டின் எடுப்பாங்க. ஸோ அதனால் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 95 வந்து எடுக்கிறது ஈஸியாக எடுக்கலாம். கண்டிஷன் தட் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அதனால் உங்களோட இலக்கு வந்து 95 வைங்க, 95 to 98 வைங்க. 100 வைக்காதீங்க. 100 வச்சிங்கனாலே ப்ராப்ளம். 100 வச்சிங்கன்னா தமிழ் மட்டும்தான் பிடிச்சி படிச்சுட்ருப்பீங்க. ஜிஎஸ் பார்க்கவே மாட்டீங்க. உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் இருக்குது, வெறும் தமிழ் மட்டும் ஸ்கோரிங் பார்ட் கிடையாது, ஜிஎஸும் இருக்குது. ஸோ அதனால் ஜிஎஸும் படிக்க வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபையாக இது பண்ணிக்கலாம். ஸோ இதான் நான் சொல்ல வர்றது. ஸோ நோட்ஸ் ரொம்ப கிறிஸ்பாக ஷார்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மேக்ஸிமம் நோட்ஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் பெரிய லெவலில் பார்த்துருக்க மாட்டீங்க. வீடியோஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை நான் கம்பேர் பண்ணி சொல்லலை. ஆஸ் அ நோட்ஸாக, ஏன்னா நார்மலாக பிடிஎஃபாக நோட்ஸாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுதான் மேஜர் சோர்ஸு. இப்போ நான் இதே விஷயத்த நான் வந்துட்டு என்னோடய பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. டெஸ்ட் பேட்சுக்காக குரூப் 1 மெயின்ஸு, 2 மெயின்ஸு, ப்ரிலிம்ஸு, குரூப் 4 ப்ரிலிம்ஸுன்னு ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு பேட்சை ரன் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக மெட்டீரியல் கொடுக்காம நான் வந்து பெய்டாக கொடுக்குறேன்னா அதுக்கான இதுவே வேறு. பட் அதை நான் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கான மெயின் ரீசன் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணும், தரவு வாங்கணும். இப்போ இருக்கிற நியூ சிலபஸுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கீங்க, இது என்னமோ ஏதோ நினச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி சிலபஸ் மாற்றினாலும் சரி, எப்படி டஃப் பண்ணாலும் சரி, இல்லை எப்படி ஈஸி பண்ணாலும் சரி, நம்மளோட ப்ராசஸ் வந்துட்டு இதில் கரெக்டாக வேணுங்கிறத முடிச்சுட்டு ரிவிஷன் ப்ராப்பராக பண்ணிவிட்டு கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிசி கொஷினை நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் டிஎன்பிசி கொஷினை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ உங்களுக்கு இப்போ தெரியாது. ஒன்ஸ் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நான் திருப்பி அதான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. இதே 2 மாதம் 3 மாதம் கழித்து சார் நான் ஃபாலோ பண்ணல, எக்ஸாம் முன்னாடி தான் பார்த்தேன், உங்களோட இது தெரில அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி குரூப் 2 நடத்தும் போது இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டு ஒரு 2 வீடியோ பார்த்துட்டு அப்புறமா போயிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் போர்ஷன் முடிச்சிருப்பேன். அப்புறமா பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னோடய ட்ராவல் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாமில் குரூப் 2, 1, 4 3யுமே நம்ம கிளியர் பண்ணலாம். அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் உங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கான எல்லா கைடன்ஸும் நான் கொடுக்குறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.